எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் சரக்கு கப்பல்கள் விபத்துக்குள்ளாகி கடலில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டது குறித்து கடலோர காவல் படையிலும் மீஞ்சூர் காவல் நிலையத்திலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை அருகே எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் கடந்த 28ஆம் தேதி ஈரானில் இருந்து வந்த மேப்பிள் என்னும் பெயர் கொண்ட கப்பல் எரிவாயு இறக்கிவிட்டு வெளியே புறப்பட்டது. அப்போது மும்பையில் இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த டான் காஞ்சிபுரம் கப்பல் துறைமுகத்திற்குள் நுழைந்தது. 2 கப்பல்களும் மோதிக்கொண்டதில் சேதமடைந்த டான் காஞ்சிபுரம் கப்பலில் இருந்து கச்சா எண்ணெய் கடலில் கசிந்தது. இதனால் எண்ணூர் சென்னை கடற்பகுதியில் மீன்கள், ஆமைகள் செத்து மிதந்தன. இதனையடுத்து எண்ணூர் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள கப்பலை தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளி ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். கப்பலில் இருந்து 60 டன் கச்சா எண்ணெய் கசிந்திருக்கும் என்றும் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு கப்பல் நிறுவனம், எண்ணெய் நிறுவனம் ஆகியவற்றிடம் இருந்து இழப்பீடு பெற்றுத்தரப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். எண்ணூர், திருவொற்றியூர் கடலோர பகுதிகளில் எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியில் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள், தன்னார்வலர்கள், மீன்வள மக்கள், கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் 2 சரக்கு கப்பல்கள் மோதி விபத்துக்கு உள்ளானது குறித்து கடலோர காவல் படையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். எண்ணெய் கசிவால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட காரணமாக இருந்த டான் காஞ்சிபுரம் கப்பல், எரிவாயு ஏற்றி வந்த மேப்பிள் கப்பல் ஆகியவற்றின் மீது மீஞ்சூர் காவல் நிலையத்திலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே கடலில் கலந்துள்ள எண்ணெய் படலத்தை அகற்றும் பணிகளில் ஈடுபடுமாறு இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இதனையடுத்து நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் எண்ணெய் படலத்தை அகற்றுவதற்காக 2 இந்தியன் ஆயில் நிறுவனத்தைச் சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் 2 சென்னைக்கு வர உள்ளனர். இந்த நிலையில் கப்பல் விபத்தால் ஏற்பட்ட எண்ணெய் படலம் 34,000 சதுர கிலோமீட்டருக்கு பரவி உள்ளதாகவும் 72 டன் எண்ணெய் அகற்றப்பட்டிருப்பதாகவும் கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது.